ஓய் பேபி, என்ன ஒரே ஜாலி தான் போல. 2 நாளாக கண்டுக்க மாட்டேங்கிற. ஆள் வந்தோன்னே அப்படி இல்லைங்கிறியா? சரி விடு. சரி, இன்னைக்கு செம்ம வேலைன்னா செம்ம வேலை. எப்படா வீட்டுக்கு ஓடுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கிளம்பணும் நினச்சிருந்தா கிளம்பிருக்கலாம். எனக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும்னு, அதனால நான் கிளம்பல. சரி, வேறு என்ன விசேஷம்? நான் என்ன செய்கிறேன்னு கேட்குறியா? ஏதாவது செஞ்சு கொஞ்சம் நல்லா சாப்பிடணும், பசிக்குது. காலையில் ஒழுங்காக சாப்பிடல. இன்னைக்கு 2 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடலான்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி 7 o'clock ஆகிடுச்சு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சோ? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வேறு சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரைஸ் எடுத்துகிட்டு போகல. ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனேன். அதனால் இப்போ வீட்டுக்கு வந்தோடனே 7:30 தான் வந்தேன். வந்தோடனேயே இது என்னது, சாப்பாட்டுக்கு அரிசி உரைச்சிட்டு நான் பாலக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். இப்போ யூடியூப்பில் பார்த்தாச்சு எப்படி பண்ணணும்னு. பட் நான் பண்ணுறது தான் வச்சுக்கோ. இருந்தாலும் வெங்காயம்லாம் வேணுமா எல்லாம் நறுக்கி வச்சிட்ருக்கேன். அன்னைக்கு கீரை நறுக்கி வச்சிட்டோம்ல, அதனால் கீரை ரெடி. நம்ம இப்போ ஒன்டி வந்து ஆமாம் தக்காளியே போடல தானே. தக்காளியெலாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் போன தடவை அதெல்லாம் போட்டேன். சரி வேண்டாம். ஏன்னா போன தடவை நான் சாம்பார் ஏதோ ட்ரை பண்ணேன் அதை வச்சு. பட் என்ன வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல, அதுக்கும் தெரியல. பட் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. இந்த தடவை கிளியராக பொரியல். ஓகே, அதுக்கு பேர் வந்து பொரியல். அப்போ நம்ம பொரியல் மாதிரி பண்ண போகிறோம். காட் இட். சரி, வேற என்ன விசேஷம்? ஃபேஸ்புக்கில் கேர்ள்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. சரியா? அந்த குரூப்பில் வந்து நான் இருக்கேன். அதில் நிறைய பொண்ணுங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது, யாரும் இல்லை நாங்கள் தனியாக இருக்கோம், ஸோ எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு, கேர்ள்ஸ் மிங்கிள் ஆகிறதுக்கு. கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான், பசங்க கிடையாது. அதில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். என்னையும் நம்பி ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி பேசியிருக்கா. அவன் மிஸ்ஸஸ் ஆகாரால இருக்கானா. ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டான். வேலை நிறையா இருக்குது. அவன் வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு பழகின பொண்ணு மாதிரி பேசிக்கிறேன். அனைமா அந்த பொண்ணு இன்னும் 2 நாள் தெரிச்சு ஓடிடுவோம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அதுவா 1 நாள் நான் ஓட விட்டுருவேங்கிறியா? சி பார்ப்போம் எப்படி அமைகிறாங்கன்னு. நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவளை பிடிச்சிட்டு ஓடிடும். நம்மளை தொந்தரவு பண்ணுற பீஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம கூட ஓட்டிகிட்ருக்கோம். பார்ப்போம் யார் எப்படின்னு. அப்புறம் வேற என்ன? இந்த அண்ணா, ஒரு அண்ணா இருக்காங்க சரியா? இந்த அண்ணா மட்டும் கோமதி யூ ஆர் ஆல்வேஸ் பிஸிங்கிறாரு. இங்கே ஒருத்தி தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும். சரி, எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு கப்பு வேணும். கப் எடுத்துக்கலாம். ஆனியன் கட் பண்ணுறோங்க. நான் ரொம்ப பிஸியாம். எது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியாம் அப்படின்னு அவராக சொல்லிக்கிறாரு. என்னது கோமதி, உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாஸ்தி, நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, அதனால தான் மெசேஜ் பண்ணாரு. தனியாக பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னல ஒரு கப் கேக்கு, அந்த கப் கேக் காணாம போச்சு. 2 நாள் கூட தாங்கலை. நான் என்ன பண்ணுவேன்? காணாம போயிடுச்சு. பாய் சொல்லி 2 மெசேஜ் போட்டேன். எதுக்கு நம்ம தேவையில்லாத ஏதாவது மெசேஜ் போட்டோன்னு வச்சுக்கோ. நாளைக்கு வந்துட்டு எனக்கு என்ன தேவையா நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ. நம்ம தான் ஏற்கனவே ஒரு தடவை பட்டுட்டோம்ல. திருப்பி அந்த மாதிரிலாம் நம்மளால யார்ட்டையும் கேட்க முடியாது. ஒரு தடவை கேட்டது போதும். ரொம்ப இருக்க கோத்தில் என் கையை நான் நறுக்கிக்க போகிறேன். சரி விடு. நம்ம 1000 பேர்த்த லவ் பண்ணலாம். நம்மள எல்லாரும் லவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டு தானே? லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு கூட போகலாம். டைம் பாஸ் கூட இருந்திருக்கலாம். கரெக்டு தானே? சாரி, டும்மன் பட்டேன். சரி எதுவும் நினச்சி ஐயோ நினச்சா அப்செட் ஆவேன் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் அவங்கள பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, அந்த ஸ்டோரியோடு
எல்லாரும் செம்ம பிஸி, நான் ரொம்ப ரொம்ப பிஸி. மாமாவுக்கு சொன்னேன், இது அவன் இன்னைக்கு ஆஃபீஸில் 10 மணிக்கா, எத்தனை மணிக்கு கிளம்புனா? எனக்கு 10 மணி மீட்டிங் முடிஞ்சுது, 11 மணி மீட்டிங்கும் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். 10 to 11 மீட்டிங்கும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனான். இருந்தாலும் அவன் டெய்லியும் ஒவ்வொரு தரம் ஊருக்கு போயிட்டு அந்த மண்டேன்னு மட்டும் இல்லை, சும்மாவே வந்து ஸ்பெஷலாக பேசுவான். எப்போ வருவேன், சும்மா ஒரு 2 நிமிஷம் வீடியோ கால் பேசிப்போம். எரும மாடு இன்னைக்கு வீடியோ கால் பேசல. இன்னொன்று எனக்கும் டைம் இல்லை, அவனே என்ன சொல்லி என்ன பண்ணுறது? அதில் ஒரு காமெடி, மாமாட்ட வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் சீக்கிரம் தூங்குங்க, எனக்காக வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லியாச்சு. சரியா? எனக்கு புதுசாக கற்றுக்கலாம் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டேன். இன்னைக்கு மாமா பேசவே இல்லை. ஏன் மாமாட்டே சொல்கிறது, மாமாவுக்கு வேலை ஜாஸ்தி. அப்போ மாமா வருத்தப்படுவார். நீங்கள் சொல்கிற புலம்பலை மட்டும் நாங்கள் கேட்கணும். அவன் ஏதோ சொன்னான், ஒரு மாதிரி ஜாலியாக சொன்னான், நல்லா இருந்துச்சு, சிப்பாக வந்துச்சு. நெஞ்சு சிரிச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ வேலை பிஸியில் எப்படி நினச்சி செஞ்சேன், ஏதோ அப்பப்போக்கி. சரி, வேற என்ன விசேஷம்? பாப்பா ட்ரிப் போயிருக்கலாம், தங்கச்சி அப்படியே சும்மா ஆன் த ஃப்ளோவில் போயிட்டுருக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, நான் மாமாட்ட சொன்னேன், இனிமேல் வந்து அவளுக்கு லைஃப்பில் வேறு எந்த மேஜர் ஈவெண்ட்ஸ்லேயும் எனக்கு தெரிஞ்சு நான் அதில் இருக்க மாட்டேன், என்னோடய பார்ட் அவளோட லைஃப்பில் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னேன். அவன் திரும்ப கேட்டிருந்தான், நீ ஏன் அப்படி சொன்ன, எனக்கு அது என்னமோ வந்து கஷ்டமாகவே இருக்குது, நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்ட்டே இருந்தான். சின்ன விஷயம்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்த பொண்ணு இப்போ வந்து எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதில்ல. அவனுக்கும் லைஃப் அமைஞ்சிச்சில்ல, அதே சந்தோஷம் தான், ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு வேளை ஊரில் இருந்தோம்னா மேபி சொல்லியிருப்பாளா இருக்கும், அம்மாட்ட சொல்லியிருப்பாளா இருக்கும். அம்மாட்ட கேட்டோன்னு வச்சுக்கோயேன், இல்லைம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை, அது சொல்லாமல் போயிட்டான் அப்படிங்கும். தெரியுமா? எங்கள் அம்மா எப்போவுமே அப்படிதான், இந்த போட்டு கொடுக்குற வேலையை நல்லா பார்க்கும். ஒரு அப்போ பண்ணணும்னு வச்சுக்கோயேன், சரியாக போயிருன்னு வச்சுக்கோயேன். சரி, ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சு விட்டு அப்புறம் பொரியல் வச்சு விடலாமா? ஃபஸ்ட்டு பொரியல் வச்சு விட்டு அப்புறமா சாப்பாடு வச்சு விடலாமா? வேறு எதாவது கட் பண்ணணுமா? இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஒன்று பண்ணுவோம், ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சு விட்ருவோம். ஒரு சில டைம் இப்படி மேலேருந்து எடுக்கும்போது உன் மேலே டும்முன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? பயமா இல்லை? நான் எடுக்க போகும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது, நான் உன் மேலே போட்டுருணுன்னு. உன் மேலே போட்டுருவேன்னு இல்லை, உன் ஃபோன் மேலே போட்டோன்னா என் ஃபோன் ஒழிஞ்சு போயிடும், எனக்கு யாரும் வாங்கி தர மாட்டாங்க, தெரியுமா? சரி இருவார், நான் போய் தண்ணியெலாம் ஊற்றிச்சிட்டு வரேன். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு காலையில் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாமா சொன்னாங்க, இது என்னது மாம்ஸ், எனக்கு இப்போ மீட்டிங் இருக்குது, நான் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் லக்கி பாஸ்கர் படம் பார்த்துட்ருக்கேன், நான் பார்த்து முடிக்கிற வரை நீ டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அடுத்தது மீட்டிங் இருக்குன்னு. பயவில் குட் நைட் சொல்லாமலே தூங்கிச்சு. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இவன் ஏதோ நம்மக்கிட்ட பேசணும்னு சொன்னானேன்னு ஏதோ ஞாபகம் இருக்குது, ஆனால் என்ன பேசணும்னு சொன்னான்றது எனக்கு மறந்துச்சு. என்ன வேலை பார்த்துருக்காங்க. எனக்கு வேறு முதுகு ரொம்ப வலிக்குது இன்னைக்கு. வா, நீங்களாம் வந்து ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கல்யாணத்துக்கு அப்புறம் மாமாவை நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சா கொஞ்சம் சரியாயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து திவ்யா இருக்கால என் க்ளோஸு, அதை உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜி கொடுறீ. பாப்பாலாம் வந்ததுக்கப்புறம் என் பொண்ணு தான், அதுவும் என் சின்ன பொண்ணு தான் எனக்கு எப்போ எனர்ஜி கொடுப்பா. சொல்லுவேன், அவளுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன்னா சாமி அம்மாவுக்கு ரொம்ப தங்கச்சி வந்து பாப்பா கூட விளாண்டுட்ருக்கான். அப்போ சொன்னப்போ சாமியா சித்திக்கு எனர்ஜியே இல்லைடா, சித்தி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான்னு ஏதோ சொல்லியிருக்கான். கொன்று சித்தி எனக்கு நிறைய எனர்ஜி இருக்கு, நான் உங்களுக்கு எனர்ஜி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சி, எனர்ஜி இப்போ வந்துருச்சா, இப்போ விளையாடலாமா அப்படின்னு கேட்டுருக்கான்.
அப்போலேருந்து எனர்ஜி இல்லையா சாமி, அம்மாவுக்கு எனர்ஜியே இல்லைடா கொஞ்சம் எனர்ஜி கொடுறா, அப்பாவுக்கு எனர்ஜியே இல்லைடா கொஞ்சம் எனர்ஜி கொடுறானா வந்து குடுன்னு கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்கும். சரியா? கட்டி மட்டும் குடிச்சா மெதுவாக சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம், முத்தம் கொடுத்தா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ இது என்னது, ஒரு தடவை அந்த நாய் என்ன பண்ணுச்சு, ஒருவேளை அப்செட்டாக இருக்கா, நம்மளை வந்து நம்ம மேலே கோவமாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன சொல்லுவான், எனக்கே எனர்ஜி கம்மியாக தான் இருக்குது, சரி சாமி வா நான் எனர்ஜி தரேன் அப்படின்னா, போதும் எனக்கு இருக்க எனர்ஜி அப்படின்னு சொல்லிடுவானா. அம்மா என்ன மாதிரியே இருக்குல்லுங்க இல்லைங்களா, ஜாலியாக இருக்கும். இப்போ பேசவே மாட்டேங்குது, நேற்று பேசவே இல்லை. மாமா உடனே வந்துட்டு இது என்னது, சரி நீ தான் அம்மா கூட பேசவே மாட்டேங்கிறீல்ல, பேசாமல் அம்மாவை கனடாலே வித்தரலாமா அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு அம்மா பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்டா, ரெண்டும் அப்படின்னா. என்ன ரெண்டு? பிடிக்கும் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏன்னா அவன் என் மேலே கோத்தல் இருக்கான், கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வரல. இன்னொன்று இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் கூட்டிகிட்டு வரல. அப்புறம் வேற என்ன, கார் வாங்கி தரேன்னு சொன்னேன், கார் வாங்கி தரல. சரி பார்ப்போம், என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். இப்போ வராங்க, எப்படியாவது ஒரு 3 மாதத்தை ஓட்டிடுவோம். இந்த மாதத்தை எப்படி ஓட்டுவேன்னு எனக்கு தெரியல. கொஞ்சமாவது எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும். பிளான் பண்ணாமல் இருந்தால் இப்படி தான் இருக்கும். என்ன பண்ணேன்னு கேட்குறியா, கொஞ்சம் காசெல்லாம் டீலில் விட்டேன். டீலில் விட்டால் நான் ஒன்றும் வீணாலாம் செலவு பண்ணல, இருந்தாலும் ஓகே சமாளிப்போம். என்னென்ன ஒரு வாரம் சமாளிப்பேன். எதையோ சமாளிக்க மாட்டேன், எத்தனையோ சமாளிச்சு எதை சமாளிக்க மாட்டேன்னா என்ன உங்கள்கிட்ட சொல்லிப்பாங்க, ஏன் உனக்கு தெரியாதா? சரி இந்த கீரை வச்சுப்போம். ஆக்சுவலி இதோட மூடி நாங்கள் வச்சிருந்தேன், நேற்று இந்த பொண்ணை எடுத்து எங்கேயோ வச்சிருச்சு, எங்கே வச்சுச்சுன்னு தெரியல. அந்த மூடி வேற கண்டுபிடிப்போம். சரி இது 3 விசில் வரட்டும், விசில் வச்சுப்போம். வா நம்ம போய் வெளில பேசுவோமா?